இது வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு காலையிலங்க இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலுமே மைண்டு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் எனக்கு பிடிச்சது வந்து இங்கே இருக்கிற இந்த குட்டி பிள்ளையார் சன்னதிங்க. செம்ம க்யூட்டாக இருப்பார் இந்த பிள்ளையார். அண்ட் அன்னைக்கு அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கோயில்லேருந்து வீட்டுக்கு வந்து இந்த நெய் காய்ச்சினேன். இங்கே இருக்கிற பட்டரில் காய்ச்சிற நெய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரியன், அதாவது கோபி 65 ஆர் கோபி மஞ்சூரியன் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸு. இந்த கோபி 65 வந்து நான் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணுவேங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்காது சாப்பிடும்போது. அப்புறம் இந்த குட்டி குக்கரில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த சின்ன குக்கர் வந்து ப்ரீமியர் பிராண்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரைஸு தால் வேக வைக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்குது. எனக்கு என்னோடய பர்த்டேங்கிற சந்தோஷத்தோட வின்டர் முடிய போகுதுங்க. அதுதான் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்னோடய டாட்டர்ஸ் வந்து என் பர்த்டேக்காக கொடுத்ததுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து கோபி 65 ஆர் கோபி மஞ்சூரியன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங்கில் நான் என்ன இன்றைக்கி ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் பிளான்ட்டெல்லாம் நீங்கள் ப்ரூன் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி வின்டர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களா இருந்தால் ரோஸ் பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ராஸாக கட் பண்ணணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. நீங்கள் சிசரை வச்சுட்டு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணி விடுங்க. அது மாதிரி செய்யும்போது சம்மரில் பூ நல்ல பெருசாக பூக்கும். அது முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து இப்போ விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் வந்து நான் பீன்ஸும் கேரட்டும் வளர்க்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு விதை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டைம் வர விதைங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதில் வந்து போடுறது வந்து ரொம்ப நல்லா வளரும் செடியெல்லாம். ஆனால் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், எவ்வளோ நாளில் போடணும், எவ்வளோ நாளில் வந்து வரும், அண்ட் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் வாங்கணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்க முடியாது. இங்கே வந்து டெம்பரேச்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கணும். அடுத்தது நம்ம என்ன வாங்க போகிறோன்னா, இந்த பீன்ஸும் கேரட்டும் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ரெய்ஸ்டு பெட்டு கிடைக்குங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கார்டன் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் அது சேல் போட்டிருந்தாங்க. அதனால் நான் அதுவும் வாங்குகிறேன். இதில் வந்து 4 லெக்ஸு வருங்க. இது ரெய்ஸ்டு பெட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் காய்கறி வளர்க்குறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ என்னோடய கார்டன் மாதிரி நிழல் நிறையா இருக்குதுன்னா, நீங்கள் வெயில் வர இடமா பார்த்து இதை தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளேயும் தூக்கி வச்சிடலாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டு. இது கார்டனில் நான் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக போடுறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற